Hi, this is Sripriya. Welcome to Sripriya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரான் தொக்கு, இறால் தொக்கு. இதை வந்து ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் குக் பண்ண முடியும். நம்ம வந்து சாதத்துக்கு தான் வச்சு சாப்பிட்ணுன்னு இல்லை, இதை நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா போகிறப்ப வரப்போ சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த அளவு டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த ப்ரானை குக் பண்ணுறப்ப நம்ம வாட்டர் விடக்கூடாது எக்ஸ்ட்ராவாக. அந்த ப்ரானில் உள்ள வாட்டர்லேயே நம்ம இதில் குக் பண்ணி முடிச்சிடலாம். நல்ல ட்ரையாக நம்ம பண்ணுறப்ப டேஸ்ட் இன்னும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். பட் கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி பண்ணிக்கோங்க. நான் கரம் மசாலா பவுடர்லாம் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் நம்ம ப்ரான் தொக்கு பண்ண முடியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ப்ரானில் உள்ள வெயின் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மேல் பகுதியை இந்த மாதிரி வெட்டி இந்த வெயின்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுக்கணும். இதை நல்லா ஒரு 8 டைம்ஸ் நம்ம நல்லா தண்ணி விட்டு கழுவிக்கலாம். ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு நம்ம ப்ரான் தொக்கு பண்ணலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை தாளிச்சிருக்கேன். இப்போ இந்த ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை போட்டு நிறம் மாறுற வரைக்கும் வதக்கணும். மற்ற தேவையான பொருட்கள்: 1 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 8 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன்ஸ் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் கலந்தது. நான் 2 டீஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 4 டீஸ்பூன்ஸ் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம். தனித்தனியாக அரைச்சிருந்தீங்கன்னா. ஒரு 1 kg நான் ப்ரானை கழுவி வச்சுருக்கேன். இது ஆனால் தோலெல்லாம் எடுத்தோடனே இது 1/2 kg இருக்கும். தேங்காய், சோம்பு போட்டு அரைச்ச விழுது எல்லாத்தையும் போட்டு நம்ம பண்ணலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்து நிறம் மாறுற வரைக்கும் வதக்கலாம். ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூன். நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டு குக் பண்ணலாம். அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி, இடித்த பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். இது ஈஸியாக வதங்கிறதுக்கு. இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். நான் 2 டீஸ்பூன்ஸ் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் கலந்த பவுடர் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக போட்டிருக்கேன். இதை நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் கலந்து விட்டுட்டு ப்ரான்ஸை ஆட் பண்ணலாம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் எல்லாம் ஆயிலில் 30 செகண்ட்ஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரான்ஸை ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில், இதில் வாட்டர்லாம் நம்ம விட வேண்டாம். இதிலே ப்ரான்ஸ்லேயே இந்த வாட்டர் விட்டு வரும். வாட்டர் விட்டிங்கன்னா ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். இதுவே வாட்டர் விட்டு வரும் பாருங்கள். இப்போயே கொஞ்சம் அப்படியே விடுது பாருங்கள். வேக வேக இதுவே விட்டு வரும். இதை நம்ம மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணலாம். பாருங்கள், அந்த இறால்லேருந்தே தண்ணி விட்டு வந்திருக்கு. நான் வாட்டரே விடலை. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் போட்ட ஆயிலெலாம் மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 3/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம், உப்பு எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய், சோம்பு விழுது ஆட் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டு குக் பண்ணலாம். இப்போயும் சால்ட் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் குறைவாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம ட்ரை பண்ணுவோம். நல்லா ட்ரையாக ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன்.
பாருங்கள் எவ்வளோ நான் வாட்டரே விடலை இந்த ப்ரானை குக் பண்ணுறதுக்கு. அதில் உள்ள வாட்டர்லே தான் நம்ம குக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ட்ரையாக எடுக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் இது நம்ம சாதத்தில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரையாகவும் வச்சுக்கலாம். இன்னும் ஒரு பதம் முன்னாடியே கூட இறக்கலாம். அது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்தது. இது ரொம்ப எக்ஸலண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ப்ரான் தொக்கு, ப்ரான் பிரட்டல் ஆர் ப்ரான் தொக்கு சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றலாம். நம்ம ப்ரான் பிரட்டல் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான். பிகினர்ஸ் கூட நல்லாவே பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.